Welcome to Techno Karthi. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பார்த்தா YouTubeல வீடியோஸ் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா YouTube மியூசிக் அதெல்லாம் வந்து பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ அது எப்படி நம்ம பேக்ரவுண்ட்ல வைக்கிறது? உங்களால வந்து பார்த்தா என்னதான் பண்ணாலும் YouTube அப்படிங்கறது பேக்ரவுண்ட்ல கொண்டு வர முடியாது. அது எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத வந்து பார்த்தா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். YouTube அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. சோ அது ஒரு டிஃபால்ட்டாவே இருக்கு. சோ இந்த ஆப்ல நீங்க வந்து ஒரு வீடியோ பாக்குறீங்க இல்ல நியூஸ் பாக்குறீங்க இல்ல அப்படிங்கறப்போ ஒரு சாங்ஸ் கேக்குறீங்க எது பண்ணாலும் முன்னால வந்து பார்த்தா YouTubeக்குள்ளே வந்து பார்த்தா மினிமைஸ் பண்ணி உங்களால பார்க்க முடியும். YouTubeோட நீங்க வெளியில போனாலும் அது பேக்ரவுண்ட்ல ப்ளே ஆகுற மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தா நிறைய பேர் தெரியாது. அது மட்டும் இல்லாம YouTube மியூசிக் அப்படிங்கிற புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அது ஆல்ரெடி வந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு வந்து. சோ இதுலயே வந்து பார்த்தா நீங்க YouTubeல வர பாட்லாம் வந்து கேட்கலாம். பட் அந்த மாதிரி மியூசிக் கேட்கும்போது அதுவும் உங்களால வந்து பார்த்தா அந்த ஆப் குள்ளே தான் கேட்க முடியுமே தவிர உங்களால வந்து பார்த்தா அந்த ஆப் விட்டு வெளியில வந்தா கேட்க முடியாது. நீங்க இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க YouTube பிரீமியம் வச்சிருக்கணும். பிரீமியம் பேக் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது நீங்க YouTube யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கிப் ட்ரையல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த $9 $10 கட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மந்த் அதுக்கப்புறம் இயர் எல்லாம். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த யூடியூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்டில் ஓட வைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பே பண்ணால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லாம் பேக்ரவுண்டில் போட முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாத வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். எல்லா விதமான வீடியோஸும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூடியூப்ல வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து யூடியூப் பிரீமியம் பேக் போட்டிங்க அப்படிங்கிறப்போ பட் பிரீமியம் பேக் அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா YouTube அப்படிங்கிற ஆப் ஃப்ரீ ஆப் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதே போதும் அப்படின்னு நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக்ல அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் என்னன்னா அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். அந்த மியூசிக்கோ இல்லை அப்படிங்கிறப்ப வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பேக்ரவுண்டில் ரன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் யூடியூப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அட்வான்ஸ்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படிங்கிற ஸ்பெஷல் ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் ஆக்சஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா போதும் நோட்டிஃபிகேஷன் பார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த வீடியோ செட்டிங் அதாவது மேக் த வீடியோ ரன் இன் பேக்ரவுண்ட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் கொடுத்துட்டா போதும். உங்களால் என்ன ஆகும்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணாலும் நீங்கள் மெனு பட்டனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அது பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேறு ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் போய் பார்க்க முடியும். ஸோ ப்ரீமியமே இல்லாமல் நம்ம எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா ப்ரீமியமே இல்லாமல் உங்களால் இதை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹேக் பண்ணியோ இல்லை அப்படிங்கிறப்போ அதோட எபிக் மோடோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அந்த யூடியூபோட எபிக் மோட் அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது யூடியூப் எபிக் மோட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போதும். அதாவது அந்த ப்ரீமியம் பேக் அதாவது நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா சில லிங்க்ஸ்லாம் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமோட டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூகுள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியமோட செகண்ட் ஸ்டெப் நீங்கள் ப்ரீமியமே இல்லாமல் தான் நீங்கள் காசு கட்டாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு எபிக் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த எபிக் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூடியூபாக யூஸ் பண்ணி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்க யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண யூடியூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் மறுபடியும் நீங்கள் யூடியூப் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிக் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிடணும். அதாவது டிசேபிள் பண்ணிடணும். டிசேபிள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து திருப்பி அதை அன்இன்ஸ்டால் பண்ணாலும். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிட்டப்போ கீழே லைக் பட்டன் உடனே கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினைச்சீங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.